சாத்தூர் என்னும் ஊரில் முனியன் என்பவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு அப்பாவி. யார் எது சொன்னாலும் நம்பிவிடுவான். ஆஹா, இவன் மாடு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கே. இவன் கிட்ட பேசி பாப்போம். என்ன முனியா, மாடு நல்லா புஷ்டியா இருக்கே. இதெல்லாம் சந்தைக்கு ஓட்டிட்டு போனீனா உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் முனியா. ஆமா அண்ணே, எப்படியும் ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும். என்ன சொல்ற முனியா, உன் மாடு புஷ்டியாதான் இருக்கு. ஆனா 10,000 எல்லாம் ரொம்ப அதிகம். எப்படியும் 1,000 ரூபாய் இருந்து 1,500 ரூபாய் அவ்வளவுதான் போகும். அப்படியா சொல்றீங்க? நான் இத்தனை நாளா இந்த மாடு நல்ல விலை போகும்னு நம்பிக்கிட்டு இருந்தேனே. ஆமா முனியா, நீ சந்தை பக்கம் எல்லாம் போறதில்லையா? சரி, நான் போய் என்னோட வேலையை பார்க்கறேன். ஆஹா, இவன் நம்ம என்ன சொன்னாலும் நம்புறான். இவன் கிட்ட இருந்து ஒரு நாள் இந்த மாட்டை எப்படியாவது தள்ளிட்டு போயிடணும். நிறைய இடங்களில் ஏமாந்து விடுவான். அவனை பல பேர் ஏமாற்றி விடுவர். முனியனுக்கு விவசாய வேலை மட்டும் தெரியும். அங்குள்ள விவசாய நிலங்களுக்கு விவசாய கூலியாகத்தான் செல்வான். கூட அவன் மனைவியும் வேலைக்கு செல்வாள். டேய் தங்கையா, உனக்கு தெரியாது ஒண்ணுமில்ல. என்னோட பொண்ணோட கல்யாண செலவு நினைச்சதை விட ரொம்ப அதிகமா இருக்குடா. நான் என்னோட நிலத்துல ஒரு பாதியை விற்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையாவது சொல்லிப்பாரு. நம்ம ஊர்ல அவ்வளோ நிலம் எவன்டா வாங்குவான்? வெளியூர்காரன் வாங்கினால்தான் உண்டு. எதுக்கும் உள்ளூர்லயும் ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறேன்டா. அவன் மனைவிக்கு நாமும் சின்ன தோட்டம் ஒன்று வாங்கி அதில் விவசாயம் செய்து வாழ வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை. எங்க இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? அதெல்லாம் இருக்கட்டும் செல்வி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ஊர்ல ரவி இருக்கார்ல, அவரு தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்காக அவரோட நிலத்தை விற்க போறாராம். நமக்கும் நிலம் வாங்கணும்னு ஆசைதான். ஆனா அதெல்லாம் நம்ம நினைச்சு மட்டும்தான் பார்க்க முடியும். அதை கேள்விப்பட்ட முனியனின் மனைவிக்கு எப்படியாவது அதை நாம் வாங்கி விவசாயம் செய்ய வேண்டும் என்று ஆசை. வாமா செல்வி, என்ன இந்த பக்கம்? நீ இங்கெல்லாம் வந்ததே இல்லையே, என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்ல அண்ணே, நீங்க நிலம் விற்க போறதா கேள்விப்பட்டேன். அதான் அதை பத்தி விசாரிக்கலாம்னு வந்தேன். அப்படியா செல்வி? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சு இருக்கேன். செலவுக்கு காசு பத்தல, அதனாலதான் விக்கிறேன். 10 சென்ட் நிலத்தை விற்கலாம்னு இருக்கேன்மா. அந்த இடம் 30,000 ரூபாய் வரை போகும். சரிங்க அண்ணே, நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வர்றேன். அவர் சொன்ன தொகை அவளிடம் இல்லை. செல்வி, காலங்காத்தால எங்க போன? வீட்டுல ஒரு வேலையும் செய்யல, போட்டது போட்டபடியே இருக்கு. எங்க போயிட்டு வர? நேத்து நீங்க சொன்னீங்களே ரவி அண்ணன் நிலத்தை விற்க போறாருன்னு, அதை பத்தி தாங்க பேச போயிருந்தேன். அதுக்கு காசு வேணுமே, நம்ம கிட்ட எங்க காசு இருக்கு? அதான் நம்ம பால் கறந்து ஊத்துறோம்ல, அந்த காசை கொஞ்சம் நான் சேர்த்து வச்சிருக்கேன். அதை எடுத்து செலவு பண்ணிக்கலாம். ஆனால் அந்த தொகை விவசாயி சொன்ன விலைக்கு காணாது. இப்ப என்ன செல்வி பண்றது? காசு பத்தலையே. நம்ம பசு மாட்டை வித்துடலாமா? அப்ப தேவையான பணம் கிடைக்கும்ல. நம்ம நிலம் வாங்கிட்டா மாட்டை விட அதிகமான காசு அதிலிருந்து சம்பாதிக்கலாம். நம்ம நிலைமை கொஞ்சம் மாறும். மாட்டை இன்னைக்கே கொண்டு போய் சந்தையில வித்துட்டு வந்துடுங்க. பசுமாட்டை ஓட்டிக்கொண்டு சந்தைக்கு கிளம்பினான். சந்தை 3 மைல் தூரம் இருந்தது. இவன் பசுமாட்டை ஓட்டி செல்வதை பார்த்த ஒருவன் முனியனை ஏமாற்றி விடலாம் என்று முடிவு செய்தான். அவன் ஆடு ஒன்றை ஓட்டிக்கொண்டு இவன் எதிரில் வந்தான். என்ன முனியா, வத்தலும் தொத்தலுமா இருக்கிற மாட்டை ஓட்டிக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? என்னண்ணே இப்படி சொல்றீங்க? எங்க பசுமாடு நல்லா தானே இருக்கு. நீங்க தான் அன்னைக்கு என்னோட மாடு புஷ்டியா இருக்குன்னு சொன்னீங்க. அப்புறம் இன்னைக்கு ஏன் இப்படி சொல்றீங்க? அன்னைக்கு நல்லாதான் இருந்துச்சு. உன் பசு மாடு இன்னைக்கு ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கு பாரு. கால் கூட சூம்பி போன மாதிரி இருக்கு. இத கூட்டிக்கிட்டு சந்தைக்கு கொண்டு போனேன்னா ஒருத்தனும் வாங்க மாட்டான். முனியனுக்கு கவலையாகிவிட்டது. ஐயோ, என் சம்சாரம் இதைய வித்துதானே அந்த தோட்டத்தை வாங்குறதா சொல்லுச்சு. ஒன்னும் கவலைப்படாதே முனியா. இந்த ஆட்டை ஓட்டிக்கிட்டு போ. மாட்டை என்கிட்ட கொடுத்துடு. இந்த ஆடு நல்ல விலைக்கு போகும். கொண்டு போய் சந்தையில வித்து உன் சம்சாரத்துக்கிட்டே கொடு. இந்த ஆடு நல்லா விலை போகுமா? நல்ல விலை போகும். தைரியமா வாங்கிக்கோ. மாட்டை வாங்கியவன் மகிழ்ச்சியுடன் இவனை ஏமாற்றிவிட்ட சந்தோஷத்தில் வேக வேகமாக அங்கிருந்து கிளம்பினான். முனியனும் அவன் சொன்னதை நம்பி தன்னுடைய பசுமாட்டை கொடுத்துவிட்டு அவனுடைய ஆட்டை வாங்கிக் கொண்டு நடக்க ஆரம்பித்தான். 1 மைல் தூரம் முனியனும் அந்த ஆட்டுடன் நடந்திருப்பான்.
அப்பொழுது எதிரில் ஒருவன் ஒரு சேவலுடன் நடந்து வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு முனியனை பற்றி தெரியும். முனியனை ஏமாற்றி விடலாம் என்று முடிவு என்ன செய்தான். முனியா, இவ்வளவு முத்தலான ஆட்டை புடிச்சுக்கிட்டு எங்க போறே? முத்தலான ஆடா? நல்ல இளமாடு தானே? நல்லா பாருங்கண்ணே, அது இளமாடு தான். சந்தைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். என் மனைவி இதை வித்து தான் ஒரு தோட்டம் வாங்க போறா. அட என்ன முனியா, இவ்வளவு வயசான ஆட்டை கொண்டு போய் எப்படி வித்து உன் பொண்டாட்டிக்கு தோட்டம் வாங்க பணம் கொடுப்பே? நான் சொல்றத கேளு. இந்த சேவலை பாரு, நல்ல கட்டு சேவல். இதைய கொண்டு போனீன்னா நிறைய பணம் கிடைக்கும். அதை கொண்டு போய் உன் சம்சாரத்துக்கிட்டே கொடு முனியா. இவனின் பேச்சால் குழம்பி போனான் முனியன். இது வயசான ஆடா, இது தெரியாம வாங்கிட்டமே, இப்ப என்ன பண்றது? பேசாம இவங்கிட்டே இந்த சேவலை வாங்கி சந்தைக்கு போய் வித்து நிறைய பணம் வாங்கிக்கலாம் என்று முடிவு செய்தான். சரின்னே, இந்தாங்க ஆட்டை பிடிங்க என்று ஆட்டை கொடுத்துவிட்டு சேவலை பெற்றுக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு நல்ல இளிச்சவாயன் மாட்டிக்கிட்டான் என்று நினைத்துக்கொண்டு அந்த ஆட்டை ஓட்டி சென்றான் அந்த ஏமாற்றுக்காரன். சந்தைக்கு 1/2 மைல் தொலைவில் சேவலுடன் நடந்து வந்து கொண்டிருந்தான் முனியன். இப்பொழுது எதிரில் ஒருவன் வந்து கொண்டிருந்தான். அவன் முனியனை பார்த்ததும் முடிவு செய்து கொண்டான், இவனை எப்படியும் ஏமாற்றி சேவலை பறித்து கொள்ள வேண்டும் என்று. என்ன முனியா, சேவலை புடிச்சுக்கிட்டு எங்க போயிட்டு இருக்க? ஆமாண்ணே, இந்த சேவலை கொண்டு போய் சந்தையில வித்து என் சம்சாரத்துக்கிட்டே பணத்தை கொண்டு போய் கொடுக்கணும். அந்த பணத்துல ஒரு தோட்டம் வாங்கணும். என்ன முனியா சொல்றே? ஒரு சேவலை வித்து தோட்டம் வாங்க முடியுமா? அப்பொழுதுதான் முனியனுக்கு உண்மை புரிகிறது. ஆமா, சேவலை வித்தா அவ்வளவு பணம் கிடைக்காதே. கவலையுடன் நின்றான் முனியன். ஒன்னும் கவலைப்படாதே, உன் சேவலுக்கு பதிலா இந்த சீட்டை வச்சுக்க. இதை கொண்டு போய் சந்தையில இருக்கிற கடையில காண்பிச்சீன்னா வேணுங்கிற பணம் கொடுப்பாங்க என்று சொல்லிவிட்டு தன் சட்டை பையில் வைத்திருந்த ஒரு சீட்டை கொடுத்துவிட்டு சேவலை வாங்கிக் கொண்டு, 1 ரூபா கொடுத்து வாங்கின சீட்டுல ஒரு சேவலை ஏமாத்தி வாங்கிட்டோம் மகிழ்ச்சியுடன் நினைத்துக்கொண்டே அங்கிருந்து விறுவிறுவென நடந்து சென்று விட்டான். இனி சந்தைக்கு சென்று எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தெரிந்து கொண்ட முனியன் அங்கிருந்த கடை வீதிக்கு சென்றான். யாரிடம் சென்று இந்த சீட்டை கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் முனியன் குழம்பி போயிருந்தான். அப்பொழுது அருகில் இருந்த கடைக்கு முனியன் சென்றான். நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். என்னோட நண்பன் ஒருத்தர் என்கிட்ட ஒரு சீட்டை கொடுத்தாரு. இந்த சீட்டை கடையில கொடுத்தா பணம் தருவாங்கன்னு சொல்லி சொன்னாரு. இந்த சீட்டை வாங்கிக்கோங்க ஐயா. பாவம் முனியன் அந்த சீட்டை கையில் வைத்துக்கொண்டு அப்பாவியாய் கேட்டான், என்ன தம்பி சொல்றீங்க? சீட்டுக்கு பணமா? என்ன சீட்டு? அதை கொடுங்க. தம்பி, இது லாட்டரி சீட்டுப்பா. உன் சீட்டுக்கு ஏதாவது தேர்தான்னு பார்ப்போம். அந்த கடைக்காரன் பத்திரிகையுடன் லாட்டரி சீட்டை ஒப்பிட்டு பார்த்தான். தம்பி, இந்த சீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் விழுந்திருக்குப்பா. உண்மையாவே நீ அதிர்ஷ்டக்காரன்தான். முனியனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. என்னையா சொல்றீங்க, உண்மையாவே 1 லட்சம் ரூபாவா விழுந்திருக்கு என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். ஐயா, இதை பத்தின விவரம் எனக்கு சரியா தெரியல. நீங்க கொஞ்சம் எனக்கு உதவி பண்றீங்களா? இதை எங்க கொண்டு போய் கொடுத்து பணமா மாத்தணும்? வா என்று பக்கத்தில் இருந்த வங்கிக்கு அழைத்து சென்றான். வங்கியில் அந்த சீட்டை வாங்கி பதிவு செய்து கொண்ட வங்கி அதிகாரி லாட்டரியில் விழுந்த பணத்தை வங்கியில் வைத்து உள்ளதாக கூறினார். நாளைக்கு உங்கள் மனைவியுடன் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தெரிவித்தார். முனியன் கடைக்காரருக்கும் வங்கி அதிகாரிக்கும் நன்றியை தெரிவித்தான். ரொம்ப நன்றிங்க ஐயா. உள்ளூர்காரனே நிறைய பேர் என்னை ஏமாத்திருக்காங்க. ஆனா முன்ன பின்ன தெரியாத நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய உதவியை பண்ணியிருக்கீங்க. இதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். நான் வரேன் ஐயா. மனநிறைவுடன் அந்த கடைக்காரருக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் முனியன். எங்க வந்துட்டீங்களா? நீங்க எப்ப வருவீங்கன்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். நம்ம பசுமாட்டை என்ன விலைக்கு வித்தீங்க சந்தையில? தோட்டம் வாங்குவதற்கு அந்த காசு போதுமாங்க? இத்தனை கேள்வி கேட்டா நான் எதுக்கு தான் பதில் சொல்லுவேன்? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு செல்வி. முனியன் தன்னுடைய மனைவியிடம் நடந்த அனைத்தையும் கூறினான். அதை கேட்ட முனியனின் மனைவிக்கு வருத்தம் இருந்தாலும் சொல்லி முடித்த பின் மகிழ்ந்தாள். 1 ரூபாய் சீட்டை கொடுத்து முனியனை ஏமாற்றி விட்டதாக அவன் நினைத்தான். ஆனால் உண்மையிலேயே அவன்தான் ஏமாந்தான். பிறரை ஏமாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அதைவிட பெரிய இழப்பு நடக்க நேரிடும். இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்கத்தாங்க செய்யறாங்க. நாளைக்கே போய் கொஞ்சம் பணம் மட்டும் எடுத்து இந்த தோட்டத்தை வாங்கிக்கலாம். மிச்ச பணம் அந்த வங்கியிலேயே இருக்கட்டும். வேணுங்கிற போது எடுத்துக்கலாம். இப்ப சாப்பிட வாங்க.
மறுநாள் வங்கியில் பணத்தை எடுத்துவிட்டு ரவியை பார்க்க சென்றனர். ரவியிடம் அந்த இடத்திற்கு தேவையான பணத்தை கொடுத்தனர். ரவியிடம் இருந்து நிலத்தை மகிழ்ச்சியாக வாங்கிக் கொண்டனர். பிறகு 2 பசுமாட்டை வாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியாக விவசாயம் செய்து இருவரும் வாழ்ந்தனர்.